இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 23வது வசனம். தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். முகஸ்துதியை விரும்புகிறதை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறத சீர்திருத்தத்தை விரும்புகிறது நல்லது என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இன்றைக்கி அநேக நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும், மற்றவர்கள் புகழ வேண்டும், மற்றவர்கள் நம்மை உயர்வாய் எண்ண வேண்டும், இப்படி தான் நம்ம நினைக்கிறோமே தவிர மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில குறைகளை, நம்மிடத்தில் இருக்கிற பலவீனங்களை சுட்டி காட்டும் பொழுது அதை நம்ம விரும்புகிறதே இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, அப்படி கடிந்து கொள்ளுதை அங்கீகரித்து நம்மை மாற்றி அமைத்து கொண்டால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். கடிந்து கொள்ளுகளை நம்ம உடனே கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் சொல்லுகிறது தவறு என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரிடத்தில் அப்படி இல்லை என்று வாக்கு வாதம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதை நம்ம காது கொடுத்து கேட்டு அதை ஆராய்ந்து அறிய வேண்டும். தாவீது என்கிற ராஜா ஒரு பாவத்தை செய்துவிட்ட உடனே நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அதை கண்டித்து உணர்த்துகிறான். கண்டித்து உணர்த்த உடனே அதை நேரடியாக சொல்லாமல், இப்படி ஒரு காரியத்தை ஒருத்தன் செய்து விட்டான், இவனுக்கு என்ன தண்டனை தர வேண்டும் என்று கேட்கும்பொழுது தாவீது சொல்கிறான், அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன். யார் அந்த மனிதன் என்று சொல்லும் பொழுது அந்த நாத்தான் சொல்கிறான், நீயே அந்த மனுஷன். தைரியமாக சொல்லுகிறான், நீயே அந்த மனுஷன், நீ தான் தண்டிக்கப்பட வேண்டும், நீ தான் அந்த பாவத்தை செஞ்சுருக்கிறீங்க, நீங்கள் தான் இந்த தவறை செஞ்சுக்க சொன்ன உடனே நாத்தான் மேலே கோபப்படவில்லை. தாவீது அதை கேட்ட உடனே மனம் குத்தப்பட்டவனாய் இறைவனிடத்தில் போய் பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். இதுதான் கடிந்து கொள்ளும்போது நம்ம செய்ய வேண்டிய காரியம். ஆகவே புகழ்ச்சியை விட, நம்மை புகழ்கிறதை விட, நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை, குற்றங்களை மற்றவர்கள் சொல்லும் பொழுது அதை கேட்டு அதை திருத்தி கொண்டு அதை அறிக்கையிட்டு விட்டுவிடும்போது நாம் ஆஸ்வதிக்கப்படுவோம். நம்ம ஆண்டவர் நம்மோடு பிரியமாயிருப்பார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, புகழ்ச்சியும் முகஸ்துதிகளையும் விரும்புவதை பார்க்கிறோம். கடிந்து கொள்ளப்படும் பொழுது நாங்கள் அதை ஆராய்ந்து அதை சீர்படுத்தி கொள்ளும் பொழுது, அதை மாற்றி அமைத்து கொள்ளும் பொழுது நாங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்படி ஏதாவது குறைகள், குற்றங்களை எங்களிடத்தில் இருந்தால் மன்னிங்க, எங்களை மாற்றுங்க. இயேசு நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.